எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். இது உலக இயல்பு. இந்த இடத்துல நம்ம இந்த பாட்ட ஏன் படிச்சோம் அப்படின்னா, தட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இன் பைத்தான். ஓகேவா? என்னுடைய மகன் என்ன மாரி இருப்பான். நான் எங்க அப்பா மாரி இருப்பேன். எங்க அப்பா எங்க தாத்தா மாரி இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இன்ஹெரிட்டன்ஸ் ஒர்க்ஸ். சரியா? மரபு பண்பு கடத்தப்படுவது இன்ஹெரிட்டன்ஸ். ஆனா புரோகிராமிங்ல, அதுவும் குறிப்பா பைத்தான் புரோகிராமிங்ல இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னது? அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல, கடந்த வீடியோ ஊப்ஸ் உடைய பிகினிங், அதோடைய தொடர்ச்சியா நாம வந்து முடிச்சு வைக்கிறோம் இந்த வீடியோல. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு .py ஃபைல் இருக்கு. ஒரு inheritance .py ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு கிளாஸ் உருவாக்கிக்கலாம். இந்த கிளாஸ் உடைய பெயர் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, அனிமல் ஆஸ் யூஷுவல். சரியா? ஒரு அனிமல் கிளாஸ் இருக்கு. இந்த அனிமல் கிளாஸுக்குள்ள ஈட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. சரி, எல்லா அனிமலும் சாப்பிடும்ல, எல்லா அனிமலும் சாப்பிடும்ல, அது நமக்கு தெரியும். ஆனா ப்ரோக்ராமிங்ல நம்ம எல்லாத்தையும் சொல்லணும். அதுதான் ப்ரோக்ராமிங். ப்ரோக்ராமிங்னா என்ன அர்த்தம்? உலகத்தை படைக்கக்கூடிய ஒரு பவர் மாதிரி. கடவுள் எப்படி உலகத்தை படைச்சதா நம்பப்படுதோ, அதே மாதிரி ப்ரோக்ராமிங்கிறது ஒரு தனி உலகம். அங்க ப்ரோக்ராமர் தான் காட். சரியா? காட் இஸ் கோடர். ஓகேவா? இப்போ நாம வந்து அந்த உலகத்தை பார்த்து பார்த்து படைக்கிறோம். அப்போ வந்து எல்லா அனிமலும் சாப்பிடும் நமக்கு தெரியும். ஆனா இந்த டாக் வந்து சாப்பிடாது. சரியா? இந்த டாகை நான் சாப்பிட வைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, இன்ஹெரிட் பண்ணணும். பண்ணியிருக்கேனா அப்படின்னா பண்ணிட்டேன். இதான் பண்ணியிருக்கேன்ல. இப்போ நம்ம இன்ஹெரிட் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அது வெறுமனே என்னவா இருக்கும் அப்படின்னா, டாக் கிளாஸ் டாக்ன்னு இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, இது அனிமல், இது டாக்ங்கிற ஒரு கிளாஸ். ரெண்டுக்குள்ளேயும் ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. இன்னும் தெளிவா சொல்ல போனா இன்ஸ்டான்ஸ் மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம போன வீடியோல பார்த்திருப்போம் இல்லையா? இப்போ இதுல என்ன பண்றோம்னு பாருங்க. இந்த கிளாஸை வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இன்ஹெரிட் பண்றோம். சரியா? இன்ஹெரிட் பண்ணோம்னா ஒன்றும் கிடையாது. ஃபங்க்ஷனுக்கு எப்படி நம்ம பேராமீட்டர் நம்ம ஓப்பன் பண்ணி போடுவோம்ல, பேரந்தசிஸ், அதே மாதிரி கிளாஸோட நேம் பக்கத்துல இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள எந்த கிளாஸை நீங்க இன்ஹெரிட் பண்ண போறீங்களோ, இப்போ ஒண்ணுமே புரியாது, ஆனா போக போக நல்லா புரியும். எந்த கிளாஸை நீங்க இன்ஹெரிட் பண்ண போறீங்களோ அந்த கிளாஸோட பெயரை நான் கொடுக்குறேன். சரி, அப்ப அனிமல்ட்டு நான் கொடுத்துட்டேன். அப்போ இந்த அனிமல்ல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் that can be an attribute. அது ஒரு மெத்தடா இருக்கலாம், ஒரு ஆட்ரிபியூட்டா இருக்கலாம். வேற என்ன இருக்க போகுது கிளாஸுக்குள்ள? ஒரு மெத்தடா இருக்கலாம், ஒரு ஆட்ரிபியூட்டா இருக்கலாம். இவன் தான் யார் அப்படின்னா பேரண்ட். சரியா? நம்ம சொன்னோம் இல்லையா, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஸோ அந்த கதை தான். இந்த அனிமலுடைய சைல்டு தான் யாருன்னா இந்த டாக். எதனாலனா இந்த இருக்கு பார்த்தீங்களா, மரபு பண்பு கடத்தியாச்சு. ஓகேவா? இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அனிமல்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எங்க வந்துடும்? ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னது? ஆட்ரிபியூட்ஸும் மெத்தட்ஸும் இங்க வந்துடும். எங்க வந்துடும்? டாகுக்குள்ள வந்துடும். வந்துருச்சா? செக் பண்ணி பார்ப்போமா? செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, எஸ், யூஆர் கரெக்ட். நம்ம ஃபர்ஸ்ட் டாகு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். டாக் ஆஃப் அப்படின்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு டாகுக்குள்ள என்ன மெத்தட் இருக்கு? பார்க். அதை நான் கால் பண்றேன். அப்போ பார்க்கு கால் பண்ணா இது ஒர்க் ஆகுமா? தாராளமா ஒர்க் ஆகும். டாகுக்குள்ள இருக்கிற மெத்தட் தான் பார்க்கு. ஸோ என்ன ஆகும்? தாராளமா அது ஒர்க் ஆகும். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். பைத்தான் இன்ஹெரிட்டன்ஸ் .py. the dog is barking. நாய் நல்லா குலைக்குது. என்ன? நாய் நல்லா குறைக்குது. என்ன வேணா சொல்லலாம். இப்போ இந்த நாய் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்பிடணும். சரியா? ஆனா இதுக்குள்ள அந்த மெத்தட் இருக்கா என்ன? இல்லை. சரியா? ஆனா இருக்கு. எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க நம்ம இதை இன்ஹெரிட் பண்ணிட்டோம்ல, அப்போ இந்த கிளாஸ்ல இருக்கிறது எல்லாமே இந்த கிளாஸுக்குள்ளேயும் இருக்கு. சரியா? இங்க இருக்கிறதெல்லாம் இங்கேயும் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சேம் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈட்டை கால் பண்ணிக்கலாம். சரியா? ஈட் ஆஃப் அப்படின்னு நான் கால் பண்றேன். கால் பண்ணிட்டு இதை ரன் பண்ணி பாக்குறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்க. டாக் குலைக்கவும் செய்யுது, சாப்பிடவும் செய்யுது. The dog is barking, the dog is eating. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இன்ஹெரிட்டன்ஸை புரிஞ்சுக்கிறோம். சரியா? அப்போ ப்ரோ நீங்க மெத்தட் வந்து அந்த பேரண்ட் கிளாஸ்ல இருந்து வந்துரும்னு சொன்னீங்கல்ல, இவன் தான் பேரண்ட் கிளாஸ், இவனுக்கு பேர் சைல்டு கிளாஸ். இன்னும் சில பெயர்கள்லாம் இருக்கு, நம்ம பார்க்க போறோம். இந்த பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், பொதுவான வார்த்தை ப்ராப்பர்ட்டிஸ். ஆனா அது எதையும் சேர்த்து அப்படின்னா மெம்பர்ஸ், அதாவது ஆட்ரிபியூட்ஸையும் மெத்தட்ஸையும் சேர்த்து தான் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஆட்ரிபியூட் நம்ம கிரியேட் பண்ணுவோமா, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டார் மாதிரி வச்சுப்போம். இந்த கன்ஸ்ட்ரக்டார்ல செல்ஃப் டாட் கிங்டம்னு ஒன்று வச்சுப்போம். சரியா? கிங்டம் வந்து என்னவா இருக்குன்னா அனிமாலியாவா இருக்கு. வேற என்ன வைக்கலாம்? ஆக்சுவலா இந்த மாதிரி இது வந்து சரியான ஒரு லாஜிக் கிடையாது, கிங்டம் வந்து அனிமாலியான்னு வைக்கிறது. ஏன்னா அது பொதுவான ஒரு விஷயம் இல்ல, ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறது. சரி, நம்ம இப்போ வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம், அதனால நம்ம வேற எதையும் நோயின் குழப்ப வேண்டாம். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த
வேரியபிள் இதுக்குள்ள இருக்கான்னு பார்க்க போறோம் டாகுக்குள்ள. ஸோ எப்படி எடுக்கணும்னு நமக்கு தெரியும்ல, எப்படி எடுப்போம், டாகுடைய ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஆஃப் டாக் டாட் கிங்டம் அப்படின்னு நான் போடுறேன், போட்டுட்டு பார்க்குறேன் அவுட்புட்ல இருக்கு. இது ஒரு இன்ஸ்டான்ஸ் மெத்தடு. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா இந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணிடுது. இன்ஹெரிட் பண்றதுனால அதுக்குள்ள இருக்கக்கூடிய சகல மெத்தடுகளும் சகல ஆட்ரிபியூட்டுகளும் சைல்டு கிளாஸுக்கும் வந்துடுது. சரியா? இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ வேற ஏதாட்டு வருமா, கிளாஸ் ஆட்ரிபியூட் நம்ம ஏதாட்டு வச்சு பார்ப்போமா? அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கிளாஸ் வேரியபிள் டிஃபைன் பண்ண போறோம், கிங்டம் அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்கிறது வந்து கிளாஸ் வேரியபிள். இது இப்போ அங்கே வருமானு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அது கிளாஸ் வேரியபிளா இல்லை வேற எதுவும் வேரியபிளான்னு பார்க்கணும்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். ஸோ நமக்கு வந்தது வந்து இன்ஸ்டான்ஸ் வேரியபிள் தான் வந்திருக்கு. we don't get the class variable. ஆனா என்ன பிரச்சனை இப்போ நம்ம கோடில் அப்படின்னா இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட்டுடைய பெயரும் இன்ஸ்டான்ஸ் ஆட்ரிபியூட்டுடைய பெயரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அங்கே அவுட்புட்ல வரல. சரியா? ஒருவேளை நான் இதை இப்போ இப்படி மாத்தினேன்னு வச்சுக்கோங்க, கிங்டம் கிளாஸ்ன்னு இந்த வேரியபிளை மாத்திட்டு இந்த இடத்துல கிங்டம் கிளாஸ்ன்னு ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா வருது. சரியா? இந்த இடத்துல நீங்க இதுல கவனமா இருக்கணும். கிளாஸ் ஆட்ரிபியூட்டுடைய பெயரும் இன்ஸ்டான்ஸ் ஆட்ரிபியூட்டுடைய பெயரும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா ஆப்ஜெக்ட் வச்சு நீங்க இன்ஹெரிட்டட் கிளாஸ் இருக்கு இல்லையா, சைல்டு கிளாஸ், அதோடைய ஆப்ஜெக்ட் வச்சு நீங்க ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டான்ஸ் வேரியபிள் தான் வரும். அதனாலதான் நம்ம கிளாஸ் ஆட்ரிபியூட்டோட பெயரை மாத்தி இப்போ நம்ம ஆக்சஸ் பண்றோம். இட்ஸ் ஓகே. சரி, அந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. சில இன்டர்வியூல இதை கேட்பாங்க. ஓகேவா? அதனாலதான் நம்ம இதை வந்து ஸ்பெசிஃபிக்கா இதுக்குள்ள போய் எடுக்கிறோம். கூல். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we saw what is inheritance. அடுத்து நம்ம வந்து பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். சரியா? இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் சினாரியோ இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம், இதே எடுத்துட்டோம். இப்போ ரெண்டு அனிமலும் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. இதுவும் வந்து ஈட்ல, இதுலயும் ஈட்டுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு, அதுலயும் ஈட்டுங்கிற மெத்தட் இருக்கு. ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஈட் வந்து the animal is eating, இந்த கிளாஸ்ல இருக்க ஈட் வந்து the dog is eating அப்படின்னு இருக்கு. இப்போ நான் வந்து இந்த இடத்துல டாக் டாட் ஈட் ஆஃப் நான் வந்து ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா எந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகி வந்திருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க? உங்கள் நினைப்பு சரியா இருந்தா அது சரிதான், அது வந்து இந்த மெத்தடா தான் இருக்கும். சரியா? டாக்ல இருக்கக்கூடிய மெத்தடா தான் இருக்கும். ஸோ பிரசிடென்ஸ் மாதிரி இது என்னன்னு சொல்லுவோம்னா ஓவர் ரைடிங் சொல்லுவோம். சரியா? மெத்தட் ஓவர் ரைடிங், மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா பாருங்க, அனிமல்ங்கிறது ஒரு கிளாஸ், டாக்ங்கிறது இன்னொரு கிளாஸ். டாக் என்ன பண்ணுது, அனிமலை வந்து இன்ஹெரிட் பண்ணுது. இன்ஹெரிட்னா என்ன அர்த்தம், அங்க இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கடத்தி இங்க கொண்டு வருது. இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு. சரியா? கடத்தி கொண்டு வந்தோடனே அங்க இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. பேரண்ட் கிளாஸ்லயும் இருக்கு, சைல்டு கிளாஸ்லயும் இருக்கு. ஓகேவா? இங்க சேம் நேம்ல இந்த மெத்தட் இருக்கு. சரியா? அதனால என்ன ஆகும் அப்படின்னா டாக் டாட் ஈட் ஆஃப் நம்ம போடுறப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா தெரியும், டாக்ல இருக்கக்கூடிய மெத்தட் தான் நமக்கு அவுட்புட்ல வந்திருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து சொன்னோம். சரியா? அப்போ ப்ரோ எனக்கு வந்து இங்க இருக்க மெத்தடை ஆக்சஸ் பண்ணணும் ப்ரோ அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோ. அனிமலுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணு, அங்க இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கோ, இட் வில் ஒர்க். இது நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காத ஒரு ஆன்சரு. நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா சூப்பர் ஆஃப் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கு, நட கீவேர்டு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சரியா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம சில பெயர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த கிளாஸுடைய பெயர் பேரண்ட் கிளாஸ். ஓகேவா? பேரண்ட் கிளாஸ் ஒரு பெயர். இன்னொரு பேர் என்னன்னா சூப்பர் கிளாஸ். சரியா? சூப்பர் கிளாஸ். இன்னொரு பேர் என்னன்னா பேஸ் கிளாஸ். வேற எதுவும் பெயர்கள் இருக்கா? இருந்தா நான் சொல்றேன். பேரண்ட் கிளாஸ், சூப்பர் கிளாஸ், அதே மாதிரி பேஸ் கிளாஸ். இவனுக்கு என்ன பேர்லாம் இருக்கு அப்படின்னா சைல்டு கிளாஸ், சப் கிளாஸ், டிரைவ்டு கிளாஸ். நல்லா பாருங்க, பேரண்ட் இருந்தா சைல்டுன்னு ஒருத்தர் இருப்பான், சூப்பர்னு ஒருத்தர் இருந்தா ஜப்னு ஒன்று இருப்பான், பேஸ் கிளாஸ்னு ஒருத்தர் இருந்தா டிரைவ்டு கிளாஸ்னு ஒருத்தர் இருப்பான். இதுல இருந்து இதை நம்ம டிரைவ் பண்ணி எடுக்கிறோம். டிரைவ்னா என்ன அர்த்தம், புழிஞ்சு எடுக்கிறோம். சரியா? வேற ஒன்றும் கிடையாது. இங்க இருந்து இதை நம்ம டிரைவ் பண்ணி எடுக்கிறோம், கொண்டு வரோம். சரியா? அதனால இதுக்கு இவ்வளவு பெயர்கள். இப்போ சூப்பர் கிளாஸ்னா என்னது, பேரண்ட் கிளாஸ் தான் சூப்பர் கிளாஸ். உங்களுக்கு எங்க உள்ள மெத்தட் ஆக்சஸ் பண்ணணும், பேரண்ட் கிளாஸ்ல இருக்க மெத்தட் ஆக்சஸ் பண்ணணும். மெத்தடுடைய பேர் என்ன, ஈட். சரியா? ஏன் அதை நம்மளால இப்ப ஆக்சஸ் பண்ண முடியல, ஏன்னா சைல்டு கிளாஸ்லயும் அதே பெயர்ல இன்னொரு மெத்தட் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல சூப்பர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணி அதுல என்ன பண்ணலாம்னா ஈட் ஆஃப் அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த கால் வந்து எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா இந்த சூப்பர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஈட்டை ரெஃபர் பண்ணும். சரியா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்படி இல்லாட்டி இதை நீங்க தனி மெத்தடா கூட போட்டுக்கலாம். நம்ம இதை ஃபர்ஸ்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்க, திஸ் அனிமல் இஸ் ஈட்டிங். அப்போ நாம வந்து முதல்ல ஈட் ஆஃப் கால் பண்றோம், அது இங்க வருது. சூப்பர் ஆஃப் பார்த்தோன்னே அது எங்க போயிடும், சூப்பர் கிளாஸுக்கு போயிடும். சூப்பர் கிளாஸ் யாரு, இங்க. அங்க என்ன பண்ணணும், ஈட் ஆஃப் கால் பண்ணணும்.
சூப்பர் கிளாஸ்ல ஈட் ஆஃப் என்ன சொல்லுது? The animal is eating. ஸோ அவுட்புட்ல animal is eating. Without any cheating, we got the output eating. அடுத்து என்ன இருக்கு? அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? print a dog is eating dog food. வந்துருச்சு. ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு வந்து சூப்பர் கிளாஸ்ல இருக்கிறத மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும்னா இங்க ஒரு மெத்தட் வச்சுக்கோங்க. ரெண்டு மெத்தடும் ஒரே பேர்ல தான் இருக்க போதுன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை எடுத்து விட்டுருங்க. வேலை சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம எப்படி கால் பண்ணா போதும் இந்த இடத்துல? சூப்பர் ஈட் சூப்பரை மட்டும் கால் பண்ணுன்னு சொன்னா போதும். சரியா? ஈட் சூப்பர் ஆஃப் அப்படின்னா எது கால் ஆகும்? இந்த மெத்தடு கால் ஆகும். அது எதை கால் பண்ணுது? சூப்பர்ல இருக்க ஈட்டை கால் பண்ணுது. சரியா? இந்த மாதிரி போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா the animal is eating. the method from the super class நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நம்ம ரெண்டு கான்செப்ட் பார்த்துருக்கோம். மெத்தட் ஓவர் ரைடிங்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். சூப்பர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறதையும் பார்த்துருக்கோம். இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆதாரமான கான்செப்ட், பாட்டம் லைன் கான்செப்ட். இன்ஹெரிட்டன்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்கு, ஒரு சப் கிளாஸ் இருக்கு. அந்த பெயர்கள் எப்பதான் வைக்கப்படுது? இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பெயர்கள். அது வரைக்கும் அது நார்மலான கிளாஸ் தான். சரியா? ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸ் என்ன பண்ணுது? இன்ஹெரிட் பண்ணுது. இன்ஹெரிட்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்க பண்புகளை கடத்துறது, ப்ராப்பர்ட்டிஸை எடுத்துட்டு வர்றது, கொண்டு வர்றது. சரியா? அதுதான் என்னன்னா இன்ஹெரிட்டன்ஸ். மரபு பண்பு கடத்தப்படுது இல்லையா? அந்த பாட்டு தான். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். கம்ப்ளீட் பண்ண போட்டக்கூடாது. ஸோ நவ் வி ஆர் கமிங் டு டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். என்னென்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லாம் இருக்குங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்தது சாதாரண டைப்பு, அதாவது ஒரு அனிமல் இருக்கு. சரியா? அந்த அனிமலுக்குள்ள சில பல மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு கீழே வந்து டாக்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த டாக் என்ன பண்ணியிருக்கு? இந்த இடத்துல இந்த அனிமலை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. அப்போ ஒரு பேரண்ட் இருக்காங்க, அந்த பேரண்ட்டுக்கு டைரக்டா ஒரு சைல்டு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், ஒரு பேரண்ட், அனிமல்ங்கிறது ஒரு பேரண்ட், அந்த ஒரு பேரண்ட்டுக்கு டைரக்டா ஒரு சைல்டு. இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இதான் நார்மலான இன்ஹெரிட்டன்ஸ், சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு பேரண்ட், அதுக்கு கீழே வந்து நம்ம ஒரே ஒரு சைல்டு வச்சிருக்கோம். எப்போ சைல்டு ஆகுது? இன்ஹெரிட் பண்ணா மட்டும்தான் சைல்டு ஆகும். இதுக்கு பெயர் என்ன அப்படின்னா சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். சரியா? அப்படி இல்லாட்டி சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இங்க சஜஷன்ல சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் வருது. யூ கேன் சே சிங்கிள் லெவல். இந்த சிங்கிள்ங்கிற வார்த்தை வர்றப்போ நான் கொஞ்சம் அதை அழுத்தி சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த ஒரு வார்த்தை தான் நம்மள வாழ்க்கையில போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? கூல். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி இருக்கும் நான் சொல்றேன் பாருங்க. அனிமல்ல இருந்து டாகை இன்ஹெரிட் பண்றோம். அடுத்து இதை ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கமெண்ட் எடுத்துருவோம். அனிமல்ல இருந்து டாக் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்ஹெரிட் ஆகுது இல்லையா? டாக் வந்து அனிமலை இன்ஹெரிட் பண்ணுது. இதுக்கு கீழே நான் ஒன்று கிரியேட் பண்றேன் பாருங்க. என்ன அப்படின்னா ஜெர்மன் ஷெப்பர்ட். ஜெர்மன் ஷெப்பர்ட்னா என்னது? அது ஒரு டாக், அது ஒரு நாயுடைய ஒரு வகை. ஓகேவா? ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் யாரை இன்ஹெரிட் பண்ணுது? டாக். டாக் யாரை இன்ஹெரிட் பண்ணுது? அனிமலை. இதுக்கு பேர் என்னவா இருக்கும்? முன்னாடி பார்த்தது சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். சரியா? மல்டிபிள் லெவல்ஸ் இருக்குல்ல. அனிமல்ல இருந்து டாக் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்குது, டாக்ல இருந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஜெர்மன் ஷெப்பர்ட் எடுத்துக்கிடுது. ஸோ இதுல இருந்தும் புரிஞ்சுக்கோங்க, அனிமல்ங்கிறது ரொம்ப காமனான ஒரு என்டிட்டி, பொதுவான ஒரு வார்த்தை. அனிமல்ங்கிறது அது என்ன வேணா இருக்கலாம். ஸ்பெசிபிசிட்டி ஆட் பண்றோம், அப்போ டாகா அது மாறுது. டாக்லயே ஸ்பெசிபிசிட்டி ஆட் பண்றோம், அது ஜெர்மன் ஷெப்பர்டா மாறுது. ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு நீங்க அடுத்து சுப்பிரமணியன் பேர் வைக்கிறீங்களோ இல்ல வேற என்ன பேர் வைக்கிறீங்களோ, சரியா, அது இன்னும் ஸ்பெசிஃபிக்கா மாறும். சுப்பிரமணியிலேயே அடுத்து சில பேர் வந்து ஆண் நாய்க்கு சுப்பிரமணியன் பேர் வைப்பாங்க. ஏன்னா அது ஓகே, நான் இவ்வளவு டீட்டெயிலா போக போறது இல்லை. வெரி பேட். ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸ்பிளைன்ட். ஓகேவா? சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸ்பிளைன். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒன்று பார்க்க போறோம். இதுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அப்படின்னா கோவேறு கழுதை. சரியா? அப்படின்னா என்னது? குதிரைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. என்னன்னு தெரியல, இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வந்ததுல இருந்தே இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு வருது. ஸோ குதிரைக்கும் கழுதைக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ பிறக்கிறது தான் நம்ம ஆளு கோவேறு கழுதை அப்படிங்கிறது. இப்போ நம்ம குதிரையை ரெடி பண்ணுவோம். என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா மக்களே? ஸோ ஐம் கிரியேட்டிங் ஒன் ஹார்ஸ். ஸோ ஐம் நாட் சவுண்டிங் எக்ஸாக்ட்லி கரெக்ட் அஸ் குதிரை. குதிரை வந்து சத்தம் போடுது பாருங்க, நெய்ன்னு சத்தம் போடுது. அதே மாதிரி சொல்லவே இல்லை, அங்கே டாங்கி ரெடி ஆகுதுங்க. ஓ மை காட். சரியா? ஹீ ஹா, இது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சவுண்டு. இவன் ரெடியா தான் இருக்கான். அடுத்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸா சொல்லி தர போறான்ட்டு ஏஐ சஜஷன் ரெடியா தான் இருக்கு. அந்த மியூல்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் கோவேறு கழுதை. ஓகேவா? இப்போ
ஸோ ஐம் கிரியேட்டிங் மெத்தட் லைக் ஸ்பீக் ஆஃப், அது நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன மெத்தட் வைக்கலாம் அப்படின்னா ஈட்னு வச்சுப்போம். சரியா, ஈட் ஆஃப் அப்படின்னு வச்சுப்போம். மூல்ஸ் ஈட் ஹே அண்ட் ஓட்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குதிரைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதை எங்க உறுதி பண்றோம்? இந்த இடத்துல உறுதி பண்றோம். ப்ரோ இதுல என்ன ப்ரோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, நல்லா பாருங்க, குதிரையே இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம், டாங்கியே இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். சரியா, இதுக்கு பெயர் என்ன அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த வார்த்தையில குழப்பி தெரியக்கூடாது. சரியா, சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நம்ம பார்க்கறது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். சரியா, வார்த்தை முக்கியம், பிகிலு. ஓகே, அப்புறம் இன்டர்வியூ கேட்கிறப்போ விட்டீங்கன்னா அப்புறம் அங்க ஒரு பிகில ஊதிடுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் வேர்ட்ஸ். குதிரைக்கும் கழுதைக்கும் திருமணம், பிறப்பது கோவேறு கழுதை. சரியா, அப்போ இந்த கோவேறு கழுதை ரெண்டு பேருடைய ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணுது. ஹார்ஸுடைய ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணுது, டாங்கியுடைய ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணுது. இப்போ ஒரு பெரிய கேள்வி ஒன்று வருமே உங்களுக்கு. இல்ல அந்த கேள்வி கிடையாது. நான் கேட்கறது வந்து சூப்பர் ஆஃப்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல, அதை கால் பண்ணோம் அப்படின்னா அது இப்போ டாங்கியை கால் பண்ணுமா இல்ல ஹார்ஸை கால் பண்ணுமா? இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கும்ல, அந்த கேள்வியை நான் கேட்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த மூலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மியூலுடைய நேம் என்னது? மோலி. சரியா, இது எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்றேன். மியூல நம்ம கால் பண்றப்போ அதோடைய சூப்பர் கிளாஸ்லயும் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு இல்லையா, அந்த நேம்ல போய் அசைன் ஆயிரும். சரி, அந்த நேம்ல போய் அசைன் ஆயிரும். இப்போ எந்த கிளாஸ்ல போய் அசைன் ஆச்சுன்னு குழப்பம். ஏன்னா ரெண்டு கிளாஸ் வந்து ஒரு கிளாஸுக்குள்ள இன்ஹெரிட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸ்பீக் ஆஃப் கால் பண்ணா அது எது வரும்னு பார்ப்போம். சரியா, ஸோ பிரிண்ட் ஆஃப் ஸ்பீக் ஆஃப், குதிரை வருமா, தந்தையின் குணங்கள் வருமா, இல்லை இப்போ எனக்கு இதுல சின்ன டவுட் என்னன்னா, குதிரை வந்து ஆம்பளையா இருக்கணுமா இல்ல கழுதை ஆம்பளையா இருக்கணுமான்ட்டு ஒரு நாஸ்டியான ஒரு டவுட் வருது. ஸோ மியூலிஸ் வேண்டாம், நான் சொல்லலை எப்படி டைப் பண்றேன். ஓகே, அதாவது ஒரு ஆண் கழுதைக்கும் ஒரு பெண் குதிரைக்கும் பிறப்பது கோவேறு கழுதை. சரியா, நல்லா வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா எந்த கிளாஸ்? சரியா, இப்போ ரெண்டு கிளாஸ் இருக்குல்ல, ஹார்ஸ்னு ஒன்று இருக்கு, டாங்கின்னு ஒன்று இருக்கு. நமக்கு என்ன பண்றோம், முதல்ல இதை என்ன பண்றோம், இனிஷியலைஸ் பண்றோம். அந்த மாலிங்கிற நேம் பாஸ் ஆகுது. அது இப்போ இந்த செல்ஃப் டாட் நேம்ல போய் அசைன் ஆயிருக்கா இல்ல இந்த செல்ஃப் டாட் நேம்ல போய் அசைன் ஆயிருக்கா நமக்கு தெரியாது. ரெண்டாவது, இந்த ஸ்பீக் ஆஃப் நான் கால் பண்றப்போ எனக்கு அவுட்புட் வந்து இதுல இருந்து வருமா இல்ல இதுல இருந்து வருமான்னு தெரியும். ரெண்டு பேரண்ட் இருக்கு. சரியா, இதுக்கான பதில் என்ன அப்படின்னா எம்ஆர்ஓன்னு ஒன்று இருக்கு பைத்தான்ல. சரியா, எம்ஆர்ஓனா என்னன்னா மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ரெசல்யூஷன் என்ன அர்த்தம்? தீர்த்து வைக்கிறது. சரியா, தீர்த்து விடுறது கிடையாது, தீர்த்து வைக்கிறது. அப்ப எந்த மெத்தடை நம்ம தீர்த்து விடணும் ஃபர்ஸ்ட், தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் நமக்கு வேணும் இல்லையா? ஏன்னா ரெண்டு பேருமே ஸ்பீக் ஏங்கிற இந்த ஹார்ஸ்லயும் என்ன இருக்குன்னா ஸ்பீக் ஆஃப்ங்கிற மெத்தட் இருக்கு, டாங்கிலே ஸ்பீக் ஆஃப்ங்கிற மெத்தட் இருக்கு. மியூல்ங்கிறது சைல்டு, அது என்ன பண்ணுது, இந்த ரெண்டு பேரண்ட்லயும் என்ன பண்ணுது, இன்ஹெரிட் பண்ணுது. அப்ப இன்ஹெரிட் பண்றப்போ பேரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்பீக் ஆஃப் நம்ம கால் பண்றோம். இப்போ டாங்கில இருக்க ஸ்பீக் ஆஃப் கால் ஆச்சா இல்ல ஹார்ஸ்ல இருக்க ஸ்பீக் ஆஃப் கால் ஆச்சான்னு நமக்கு தெரியல. சரியா, இதற்கான பதில் என்னன்னா அந்த எம்ஆர்ஓ, மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர். ஒரு ஆர்டர் இருக்கு. சரியா, இதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து கிளாஸ்ல இருந்து தான் ஆக்சஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ மியூல் டாட் எம்ஆர்ஓ அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஸோ அவுட்புட் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கிளாஸ் இருக்கு அப்படின்னா மியூல். முதல்ல சைல்டு கிளாஸ் தான் ரொம்ப ப்ரையாரிட்டி. அதனாலதான் மெத்தட் ஓவர் ரைடிங்னு ஒன்று இருக்கு. சரியா, மெத்தட் ஓவர் ரைடிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா என்ன காரணம், இதுதான் காரணம். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஹார்ஸ், மூணாவது டாங்கி, கடைசியா ஆப்ஜெக்ட். சரியா, இப்போ ஹார்ஸ்னா என்னது, ஏன் ஹார்ஸ் இந்த இடத்துல வருது, ஏன் இந்த பேரண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா இதுதான் காரணம், இதுதான் இந்த எம்ஆர்ஓ. சரியா, C3 லீனியரைசேஷன் ஒரு அல்காரிதம் இருக்கு பின்னாடி. அது என்ன பண்ணும்னா இந்த ஆர்டர் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணும். முதல்ல நீங்க என்னத்தை கொடுத்துருக்கீங்க, ஹார்ஸை கொடுத்துருக்கீங்க. அப்போ இதோடைய இமீடியட் பேரண்டா அது எதை நினைக்கும்னா ஹார்ஸை தான் நினைக்கும். இமீடியட் பேரண்ட்னு ஒரு கான்செப்ட் கிடையாது, ஹார்ஸை தான் அது எடுத்துக்கும். என்னதான் அது ரெண்டு பேரும் சரிசமமா இன்ஹெரிட் ஆனாலும் இட் வில் டேக் ஹார்ஸ் ஃபர்ஸ்ட். சரியா, ஏன்னா ஹார்ஸ் தானே அதோடைய அம்மா. மியூலுக்கு வந்து பெண் தகப்பன், சாரி பெண் பெற்றோர் யாரு, ஹார்ஸ் தானே. அதனால ஹார்ஸ் அது எடுத்துக்கும். சரியா, பெண் பெற்றோர் வந்து ஹார்ஸா இருக்கிறதுனால அது மியூலுக்கு வந்து ஹார்ஸ்ல தான் மாபிரியம். ஆனா இதை நீங்க மாத்தி கொடுத்தீங்கன்னா கதையே மாறும். ஃபர்ஸ்ட் டாங்கியை கொடுத்துட்டு அடுத்து ஹார்ஸை கொடுத்தோம் அப்படின்னா கதையே மாறும். இப்போ யாரு டாங்கி, அடுத்து ஹார்ஸ்.
சரி, இதுதான் எம்ஆர்ஓ மக்களே, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ஸ்பீக்கரை கால் பண்ணா என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? ஹீ ஹா டாங்கி வந்திருக்கு இல்லையா? ஸோ இதுதான் எம்ஆர்ஓ மெத்தட் ரெசல்யூஷன் மாடல். சோ மச் ஆஃப் திங் டு அண்டர்ஸ்டாண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல இருக்கக்கூடிய சில நியூவான்சஸையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஹாப்பி அபவுட் அவர் செல்ஃப். ஸோ நம்ம வந்து சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருக்கோம், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருக்கோம், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போறது என்ன அப்படின்னா ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹையரார்கிக்கல்னு சொன்னாலே நீங்க ஒரு ட்ரீயை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீயை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஒரு பேரண்ட், 2 பிள்ளைங்க. சரியா? நம்ம மாயாண்டி குடும்பத்தார் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு பேரண்ட், அங்க பல குழந்தைகள் இருக்கும். அது முத்துக்கு முத்தாகன்னு ஜாலியா இருக்கும். சரியா? இப்போ நம்ம அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம்னா, ஒரு குளத்துல வந்து ஒரு மீன் இருக்கு. அந்த மீனுக்கு நிறைய குஞ்சுகள்லாம் இருக்கு. சரியா? மீன் குஞ்சுகள், ஃபிஷ் ஃப்ரைஸ். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மீனுக்குடைய பேரை சொல்றோம். அந்த மீன் என்னவா இருக்க போகுதுன்னா பார்ப் அப்படிங்கிற மீன். சரியா? பார்புங்கிறது மீன். அந்த மீன் வந்து பேரண்ட் மீன். சரியா? பார்ப் பேரண்ட். இந்த கிளாஸுடைய பேர் வைக்கிறப்போ என்ன கேஸ் நம்ம யூஸ் பண்றோம்னு என்னைக்கா நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா பாஸ்கல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? பாஸ்கல் கேஸ்னா 2 வேர்டு இருக்கு. சரியா? 2 வேர்டுல ஃபர்ஸ்ட் வேர்டும் கேபிட்டலைஸ் ஆயிருக்கும் பி, அடுத்த வேர்டும் கேபிட்டலைஸ் ஆயிருக்கும் பி. சரியா? பார்ப்புங்கிறது ஒரு பேரண்ட். ஸோ இதுக்குள்ள நம்ம மெத்தட்லாம் வைக்க போறோம். பார்ப் வந்து பேரண்டா இருக்க போது இதுக்குள்ள வந்து பார்ப் மீனுடைய சைல்டு 1. சரியா? சைல்டு 1. ஸோ அது பார்ப் பேரண்டை எடுக்கு. அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் பார்ப் பேரண்டுடைய சைல்டு 2. நல்லா பாருங்க, ஒரே ஒரு பெற்றோர், அதற்கு 2 குழந்தைகள். பார்ப் பேரண்ட், இது ஃபர்ஸ்ட் சைல்டு பார்ப் சைல்டு 1, இது பார்ப் சைல்டு 2. சரியா? ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். நடுவில் ஒருத்தர் இருப்பாரு, இங்க 2 குழந்தைகள் அதுல இருந்து வந்துகிட்டு இருக்கும். சரியா? ஸோ பார்ப் பேரண்ட்டுக்கு 2 குழந்தைகள், பார்ப் சைல்டு 1, பார்ப் சைல்டு 2 அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் கால்டு ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்க்க போறோம். ஹைபிரிட் அப்படின்னாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சரியா? இயற்கையில கிடைக்கிறத நம்ம பயன்படுத்தலாம். ஹைபிரிட் எடுத்தாலே ப்ராப்ளம் தான். இங்கேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா லக்கிலி பைத்தான் அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நமக்காக பூசி மொழிவிடுது. ஆனா சில லாங்குவேஜஸ் லைக் ஜாவா அங்க நேட்டிவா இந்த சப்போர்ட்லாம் கிடையாது ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸுக்கு. சரியா? ரொம்ப பில்டப் கொடுக்குறோம்ல, வாட் இஸ் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கு, கிளாஸ் ஏ. சிம்பிளா போயிடும், பேர் வைக்கிறது ரொம்ப ப்ராப்ளம் வருது. அப்புறம் கிளாஸ் பி வந்து என்ன பண்ணுதுன்னா ஏ இன்ஹெரிட் பண்ணுது. அதே மாதிரி கிளாஸ் சி என்கிட்ட இருக்க போகுது. கிளாஸ் சி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பியை வந்து இன்ஹெரிட் பண்ணுது. அப்போ இது என்ன இன்ஹெரிட்டன்ஸ்? மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஏல இருந்து பி இன்ஹெரிட் ஆயிருது. ஏல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பிக்கு இன்ஹெரிட் ஆகுது. பில இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சிக்கு இன்ஹெரிட் ஆகுது. இப்போ கடைசியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிளாஸ் டியை கிரியேட் பண்றோம். டி என்ன பண்ணுதுன்னா சி இன்ஹெரிட் பண்ணுது. இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா அது என்னைக்கு முடியறது? சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது ஏ இன்ஹெரிட் பண்ண போறேன். இப்போ இதுல 2 விதமான இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஒளிஞ்சிருக்கு இந்த ப்ரோக்ராம்ல. பியும் சியும் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ல இருக்கு. ஏல இருந்து பிக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் நடக்கு, பில இருந்து சிக்கு இன்ஹெரிட்டன்ஸ் நடக்கு. இது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஆனா இங்க என்ன ஆயிருது? டி வந்து ஏ இன்ஹெரிட் பண்ணுது. அப்போ நீங்க வந்து இதை எது கூட ஒப்பிடணும்? பி கூட ஒப்பிடணும். பியும் வந்து ஏ இன்ஹெரிட் பண்ணுது இல்லையா? அப்போ பிக்கும் டிக்கும் அப்பா யாரு? ஏ. பிக்கும் டிக்கும் பேரண்ட் யாரு? ஏ. அப்ப அந்த இடத்துல ஒரு ஹையரார்கிக்கல் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் வருது. ஆனா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸும் இந்த ப்ரோக்ராம்ல இருக்கு. இந்த மாதிரி 1, 2, 3 இன்ஹெரிட்டன்ஸை ஒன்னா சேர்த்து குழப்பி வச்சீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இதை யூஸ் பண்றப்போ. யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ். ஏன்னா ஈஸியா வந்து பக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய ப்ரோக்ராம்ல. அதனால கேர்ஃபுல்லா இருங்க. இது இப்படிதான் பண்ணணும்னு கிடையாது. நீங்க இன்னும் சிம்பிளா சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் வச்சுட்டு அதுக்கு அடுத்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு அது ஏ இன்ஹெரிட் பண்ற மாதிரி வைக்கலாம். அப்படி வச்சா அது மறுபடியும் அது வெறும் ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆயிரும். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, பட் இமேஜின் பண்ணி பாருங்க நான் என்ன சொல்றேங்கிறது. சரியா? நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்ங்கிற மாதிரி இந்த கான்செப்ட் எல்லாம் ருசித்து பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்தை நோக்கி நகர்றோம், பாலிமார்பிசம். சரியா? பாலிமார்பிசம். நான் புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஸோ நமக்கு ஆல்ரெடி பாலிமார்பிசம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? பாலிமார்பிசம்னா என்னன்னு நம்ம முன்கூட்டியே நம்ம அறிவிச்சிருப்போம். இந்த இடத்துல ஒரு பாலிமார்பிசம் இருந்தது முன்னாடி. சரியா? இப்போ ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஐ எம் கிரியேட்டிங் எ கிளாஸ். அதுல கிரீட் ஆஃப்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதே மாதிரி பிங்கிற கிளாஸை கிரியேட் பண்றேன். அங்கேயும் என்ன இருக்கு அப்படின்னா கிரீட் ஆஃப்ங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. இதுதான் பாலிமார்பிசம். சரியா? இங்கேயே மெத்தட் கிரீட்னு இருக்கு, இங்கேயே மெத்தட் கிரீட்னு இருக்கு. திஸ் இஸ் கால்ட் பாலிமார்பிசம். ஆனா இந்த கிரீட் என்ன சொல்லுது? ஐ எம் அ கிளாஸ் ஃப்ரம் ஏன்னு சொல்லுது. இந்த இது என்ன சொல்லுது? ஐ எம்
இவ்வளோ இயர் ஓல்டு ஃப்ரம் கிளாஸ் பின்னு சொல்லுது, இது கிளாஸ் ஏன்னு சொல்லுது, இது கிளாஸ் பின்னு சொல்லுது. ரெண்டு பேரு ஒரே மாதிரி இருக்கான் கிரீட்டுன்னு சொல்லி, ஆனா பண்ற வேலை வேற மாதிரி இருக்கு. சரியா? பாலிமார்பிசம்னா என்ன அப்படின்னா, ஒன்று பலவாக தோன்றுதல், பல விதமாக பயன்படுதல். சரியா? அன்னியன் மாதிரி சொல்ல போனா நிலவு மாதிரி, நிலவு வந்து ஒரு நாள் முழு நிலவா இருக்கும், ஒரு நாள் அரை நிலவா இருக்கும், பிறை நிலவா இருக்கும். அப்படியே அது என்ன ஆகிட்டே இருக்கும்னா க்ரோ ஆகிட்டே இருக்கும். 15 நாள் அது அப்படியே வளரும், அப்புறம் தேயும், வளர்பிறை தேய்பிறை, அது மாதிரி தான். இப்போ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் பாலிமார்பிசம். இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஓனா எடுத்து விட போறோம். மெத்தட் ஓவர் ரைடிங்கிறது ஒரு பாலிமார்பிசம். இதே மாதிரி ஃபங்க்ஷன் பாலிமார்பிசம்னு ஒன்று இருக்கா அப்படின்னா இருக்கு. சரியா? இப்போ வந்து லென் ஆஃப்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவனை எடுத்துப்போம். ஹலோ வேர்ல்டுன்னு போடுறப்போ இது ஒரு மார்ஃப்னா என்னது? தோற்றம். முன்னாடியே சொல்லியிருப்போம்ல, பாலினா பல, மார்ஃப்னா தோற்றம். சரியா? மார்பாலஜினா புறத்தோற்றம். நம்ம பயாலஜிலலாம் அது வரும், மார்பாலஜி. டோபாலஜின்னு ஒன்று வரும், நிறைய லாஜி இருக்கு, அஸ்ட்ராலஜி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. நம்ம பார்க்கறது மார்பாலஜி. மார்ஃப்னா தோற்றம், பாலினா பல. சரியா? பல தோற்றங்கள். அப்போ இந்த லென் ஆஃப் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்குடைய லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுறான், இந்த இடத்துல லிஸ்டுடைய லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுறான், இந்த இடத்துல டிக்ஷனரியோட லென்த்தை கண்டுபிடிக்க பயன்படுறான். இது ஒரு பாலிமார்பிசம். ஒருத்தன் தான், ஆனா அவன் பல பேருக்கு பல விதமா பயன்படுவான். ஒரே விதத்துல தான் பயன்படுறான், ஆனா வித்தியாசமா அவன் பயன்படுத்திக்கலாம் அவனை. இது ஒரு கான்செப்ட், புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரி, இது ஃபங்க்ஷன் பாலிமார்பிசம். முன்னாடி பார்த்தது மெத்தட் பாலிமார்பிசம். நம்ம இன்ஹெரிட் பண்றோம். பேரண்ட் கிளாஸ்ல ஒரு மெத்தட் இருக்கு, அதே மெத்தட் சைல்டு கிளாஸ்ல இருக்கு, ஆனா அவங்களுடைய பிஹேவியர் வேற மாதிரி இருக்கு. தட் இஸ் கால்டு மெத்தட் பாலிமார்பிசம். இங்க ஒரே ஃபங்க்ஷன், ஆனா டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ண போறான் டிஃப்ரெண்ட் டேட்டாவுக்கு. திஸ் இஸ் கால்டு ஃபங்க்ஷன் பாலிமார்பிசம். இதே மாதிரி நம்ம கிட்ட ஆப்ரேட்டர் பாலிமார்பிசம் இருக்கு. நம்ம இதை தான் பல நாளா சொல்லியிருப்போம். 2+4ங்கிறது அடிஷன். இது என்னது? இது கன்கார்டினேஷன். 2+4 போட்டா என்ன வரும்? 7 வரும். இங்க 24 வரும், ஸ்ட்ரிங்கா வரும். சரியா? ஒரு ஆளு தான், பிளஸ்ங்கிற ஒரு ஆளு தான், அவன் இங்க அடிஷனா இருப்பான், இங்க கன்கார்டினேஷனா இருப்பான். சரியா? மாதங்களில் நான் மார்கழி, அந்த மாதிரி சொல்லுவார்ல, அதே கதை தான். ஓகேவா? இதே ரெண்டு லிஸ்ட்டுக்கு நடுவில் போட்டால் என்ன ஆகும்? பிரிண்ட் ஆஃப் 1,2 + 3,4ன்னு போட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு லிஸ்ட்டும் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். எக்ஸ்டெண்ட்னா என்ன அர்த்தம்? ஒரே லிஸ்டா மாறி 1,2, 3,4ன்னு சொல்லி ஒரே ஒரு லிஸ்ட் அவுட்புட்ல வரும். ஸோ பைத்தான் நம்ம எல்லாம் அவுட்புட் பார்த்துருவோம். பாலிமார்பிசம் அப்படின்னு அவுட்புட் பார்க்குறப்போ we see the output. ஓகேவா? திஸ் இஸ் how it works. ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும்.